ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் சாதிக்க முடியாத சீரியல்லேருந்து சாதிக்க முடியாத நடிகைகள் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற ஈஸியான ஒரு வழி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னென்னா, இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பல ஆயிரம் பல லட்சங்கள் வாங்கக்கூடிய அந்த நிலைமை மாறி இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த நடிகைகள் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக ஃபேமஸாக, அதாவது சீரியலில் இருந்து சினிமாவிலேருந்து ஃபேமஸான நடிகைகள் யாரெல்லாம் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி நம்ம பார்க்க போகிறது தர்ஷா குப்தா. ஸோ தர்ஷா செல்லக்குட்டி ரொம்ப அழகான ஒரு நடிகையாக இருந்தாங்க. அவங்க சீரியலில் தான் அவங்களுடைய திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸில் போனாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் ஃபேம் நல்லாவே கிடச்சிது. ஸோ அந்த ஃபேம் அடித்து அவங்களுடைய திரைப்பயணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவங்க கவர்ச்சியை கையில் எடுத்தாங்க. சரி, திரைப்பயணத்துக்காக தான் அந்த கவர்ச்சியை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தா, அப்படியே அவங்க மேலே வைக்கக்கூடிய ஏகப்பட்ட காசிப்ஸ் வந்துச்சுங்க. ஸோ விவிஐபிக்கு அவங்க ப்ரைவேட் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பார்ட்டியில் போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மகாபலிபுரம் ரெசார்ட்டில் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டி ஹோஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் நடிகை தர்ஷா குப்தா மேலே வைக்கப்பட்டுச்சு. ஸோ ஓவியா எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் தர்ஷாவும் ஃபாலோ பண்ணுறாங்க பிக் பாஸ்லேருந்து வெளியே அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஆரம்பித்தாங்க. இன்ஸ்டா ஃபுல்லாக கவர்ச்சி, பிக்கினியே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு கவர்ச்சி. மூஞ்சி என்னமோ குடும்ப குத்து விளக்கு மாதிரி தான் மூஞ்சி இருக்கும். ஆனால் செய்கிற வேலைகள் எல்லாமே கவர்ச்சி நடிகை, தூக்கலான ஐட்டம் நடிகை மாதிரி கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கான ஒரு ப்ளஸ்ஸே. ஸோ ஹோம்லியான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு முத்திரை தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஆரம்பித்து பல லட்சங்கள் பார்த்தாங்க. ரொம்ப உச்சத்துக்கே போனாங்க. 3000 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மவுஸ் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ நாள் தான் பார்த்ததே பார்க்குறது அப்படின்னு சொல்லி வெரைட்டிஸ் அதிகமாகிடுச்சு, ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு இல்லையா? ஸோ அதனாலேயும் என்னமோ தர்ஷா குப்தாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போது 1405 பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக காசு கட்டியிருக்காங்க. எவ்வளோ? ரூ. 390. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 5,47,000 அப்படின்றது வரும். டேக்ஸ் போக கிட்டத்தட்ட நெட்டாக ஒரு 5 லட்சம் கிட்ட நம்ம தர்ஷா குப்தா நெட்டாக இதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து மட்டும் ஏர்ன் பண்ணுறது. சில பல அந்த ஹோஸ்ட் ஃபங்க்ஷன், பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்களே அதுக்கெல்லாம் தனி காசு. ஸோ வெளியே என்னமோ மாடலிங் துறையிலேருந்து சம்பாதிக்கிற பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரைமறைவில் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது அப்படின்றதான் உண்மை. ஸோ ஓவராலாக அவங்க மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லட்ச ரூபா சாதாரணமாக அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் அவங்களோட நெட் ஒர்த்து. தர்ஷா குப்தா ஃபஸ்ட்டில் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைசா வில்சன். ஸோ நானும் இவங்க ஏதோ யங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது 37 வயசு. இன்னும் ஒரு சில மாதங்களில் 38 வயசாக போகிற ஒரு நடிகை. ஸோ அதனால தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நடிகை ரைசா வில்சன் பியார் பிரேமா காதல் இந்த படத்தின் மூலமாக ரொம்ப பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸான ஒரு நடிகை. ஸோ இவங்களும் பிக் பாஸில் மாடலிங் துறையிலேருந்து அப்புறம் சினிமாவுக்கு மறுபடியும் பிக் பாஸ்க்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸ்க்கு போனால் அந்த செவுரு யாருமே உருப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரைசா வில்சன் இதே மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முழு எஃபர்ட்டு போட்டாங்க. முக அமைப்பையே மாற்றினாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முக அமைப்பே மாற்றினாங்க. அது கொஞ்சம் கோளாறாயிட்டு மூஞ்சி அங்கங்கே பயங்கரமாக வீங்கி போச்சு. கண்ணமெல்லாம் பெருசாகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு மூஞ்சி ரொம்ப கொடூரமாக மாறிடுச்சு. அதுலேருந்து மறுபடியும் ரிகவர் ஆகிறதுக்கே 6-7 மாதம் ஆச்சு. ஸோ இப்படி தன்னுடைய அழகை மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது சில விஷயங்கள் கையாண்டாங்க. அது நெகட்டிவாக போயிடுச்சு. இதனால் சினிமாவில் யாருமே சீண்டவே இல்லை, ஒதுக்கி விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போது கவர்ச்சியாக ஃபோட்டோஸ்லாம் போட்டு பார்த்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் விடணும்? எல்லாருமே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லி 37 வயசு ஆயிடுச்சு, பண்ணி தான் பார்ப்போம்னு இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பண்ண உடனே பட்டு நம்ம ஆளுங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. ரூ. 390 அதெல்லாம் ஒரு பணமா அப்படின்னு சொல்லி ரைசா வில்சனுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. 1461 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இப்போது வரைக்கும். ஸோ அது கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 6 லட்ச ரூபா ரைசாக்கு நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய திரைமறை வேலைகள் அது வேறு விஷயம். ஸோ அதில் ஒரு 6 லட்ச ரூபா நம்ம ரைஸாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை தான் கிரண். 2000, 2005 அந்த காலகட்டத்தில் ரொம்ப டாப்பில் இருந்த ஒரு சூப்பர் டூப்பர் நடிகை. இவங்க நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகை. வடநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நடிகை. கவர்ச்சிக்காகவே கூட்டிகிட்டு வந்தாங்க. நடிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான், கண்டிப்பாக இல்லை. கவர்ச்சிக்காக கூட்டிகிட்டு வரப்பட்ட ஒரு நடிகை. ஸோ இந்த
கைப்புள்ள அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, வின்னர். அந்த படத்துலலாம் இவங்க காட்டின கவர்ச்சியெல்லாம் எத்தனை வாட்டி நம்மலாம் செஞ்சுருப்போம். அந்த பாட்டு போட்டாலே வந்து யாராவது இருக்காங்களா அக்கம் பக்கத்தில், நம்ம வேலையை முடிச்சிடலாம், அந்த மாதிரி அவ்வளோ வெறித்தனமாக பார்த்த காலங்கள் அது. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் கிரண். ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க ரொம்ப சீக்கிரமே, நடிப்பு இல்லாத காரணத்தினால, நடிப்பு திறமை இல்லாத காரணத்தினால. இதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இவங்கெல்லாம் இந்த ஆப்ஷனுக்கு வரல. இவங்க வந்து தன்னுடைய ஒரு ப்ரைவேட் ஆப் ஒன்று இருக்குது, பில்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்காகவே. ஸோ அந்த ஆப்பின் மூலமாக ஜாயின் பண்ணி என் கூட லஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு ப்ரைஸு, என் கூட வந்து பண்ணணுன்னா ஒரு ப்ரைஸு, ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு ப்ரைஸு, ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸுன்னு சொல்லி நடிகை கிரண் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக ரொம்ப சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்ஸ்டாவில் இப்போல்லாம் சம்பாதிக்கிறதை விட பல லட்சங்கள் சம்பாதிச்சாங்க. கிட்டத்தட்ட மாதத்துக்கே வந்து 20-25 லட்ச ரூபா அசால்ட்டாக எடுத்தாங்க நம்ம கிரண். 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்றது, வரக்கூடிய விவிஐபிஸ் வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணிடுவாங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ அதில் வந்து அந்த ஆள் வரக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு நாள் மட்டும்தான், ஒரு நைட்டு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் கிரண் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ திரையில் வாய்ப்பு இல்லைனா என்ன, திரை மறைவில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியதே வந்து கிரண் தான். ஸோ அப்படி இருந்தவங்க அந்த ஆப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படின்றது சுத்தமாக குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ இருக்கக்கூடிய புது ஐப்பின் மூலமாக சரி நடிகை கிரண் அது இதுன்னு சொல்லி கிரண் கிரண் அப்படின்னு சொல்லி கிரனை பார்க்கறதுக்கு ஓடினாங்க. ஆனால் இப்போது அந்த வயசும் ஆயிடுச்சு, பெருசாக அந்த மவுஸும் குறைஞ்சிருச்சு. அதனால் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் இப்போவும் வந்து 1300 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேருந்து மட்டும் வரக்கூடிய அமௌண்ட் வந்து 4-4.5 லட்ச ரூபா வந்து வருது நம்ம கிரனுக்கு, ஆப்லேருந்து வர்றது தனி. எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஸோ அப்படி அந்த கிரண் அந்த ஆப்பின் மூலமாக என்ன தான் பண்ணாங்க? நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது கண்டிப்பாக யாராவது பண்ணியிருப்பீங்க சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி. ஸோ அப்படி என்ன தான் பண்ணாங்க? தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குது. லிங்க்கு ஐ மீன் இன்ஸ்டா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நந்திதா ஸ்வேதா. எவ்வளோ ஹோம்லியாக இருந்த நடிகை. இந்த அட்டகத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி ரொம்ப ரொம்ப ஹோம்லியாக இருந்த ஒரு நடிகை நந்திதா ஸ்வேதா. ஸோ இவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நானே அது கூட எதிர்பார்க்கல. இவங்க வந்து இன்னுமே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய ரோல் பண்ணாங்க. பெரிய கவர்ச்சி அப்படின்றது எதுவும் காட்டல. ஐட்டம் சாங் எதுவும் பெருசாக ஆடலை. அப்படி எதுவுமே பெருசாக கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ணாத ஒரு நடிகை. பிட்டு படம் மாதிரியான ஒரு வேலையும் பார்க்கல. இப்போ ஆஹா வெப் சீரிஸில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திவ்யா கணேசன். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி, எக்ஸ்ட்ரீம் கவர்ச்சி ரோல் கூட இவங்க பண்ணல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இவங்களும் வந்து பிக் பாஸில் போய் சீரழிஞ்ச ஒரு நடிகை தான் சொல்லணும். இப்போது சுத்தமாக பட வாய்ப்பு இல்லாததால் கவர்ச்சியில் இறங்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி டவுசரு உள்ளாடையோடு வந்து ஃபோட்டோலாம் போட்டாங்க. அந்த வரவேற்பு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நானும் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட 560 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அதன் மூலமாக மாதம் ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிப்பாங்க, இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே. இவங்கள பற்றின அந்த திரைமறைவு விவிஐபிஸ் பார்ட்டிஸில் அந்த ஃபங்க்ஷன்லலாம் இவங்க பெருசாக ஈடுபடலை அப்படின்றான் செய்திகள் வருது. மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு வந்த நியூஸு சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். கூடிய சீக்கிரம் அதை பற்றின நியூஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் போடுவோம். ஸோ நந்திதா ஸ்வேதா சம்பாதிக்கிற இன்ஸ்டாவில் சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து 2-2.5 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த நடிகைகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நடிகை இந்த லிஸ்ட்டில் யார் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எனக்கு தர்ஷா குப்தா கண்டிப்பாக. ஸோ நந்திதாலாம் அவங்க அவ்வளோ கவர்ச்சி காட்டினாலும் ஃபேஸ் கட் அவ்வளோ கவர்ச்சியாக இல்லை. பட் தர்ஷாவுடைய ஃபேஸ் கட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ஹோம்லியான லுக்கில் இருக்கக்கூடிய கவர்ச்சியான ஃபேஸ், அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது அபிராமி வெங்கடாச்சலம். ஸோ 36-37 வயசு இருக்கும் நம்ம அபிராமி வெங்கடாச்சலமுக்கு. ஒரு மாமி, சினிமா துறையில் ஜெயிச்சே சாதிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட சண்டை போட்டுட்டு சினிமா துறைக்கு வந்த ஒரு நடிகை. ஸோ இவங்களுக்கு மிஞ்சினதோ ஏமாற்றம் தான். அஜித் படத்தில், அவங்களுடைய படத்திலே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு இவங்களால் முன்னேற முடியல. ஸோ இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆப் மூலமாக ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் முன்னாடி பார்த்த கவர்ச்சி நடிகைகளோட அபிராமிக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கர படு டிமாண்டு. 4000 5000 கிட்ட போயிட்டாங்க சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 1860 கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 6-7 லட்ச ரூபா வரைக்கும் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போது. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து தன்னுடைய முன்னழகு, உள்ளாடை போடாமல் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் பீப்புளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உள்ளாடை போடாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால்
நம்ம மக்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெளியே போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பயங்கர அப்செட்டு. நான் வந்து இதில் காசு பார்க்கலான்னு சொல்லி போட்டால், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சம்பாதிக்கிறது 6லேருந்து 7 லட்ச ரூபா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது விஷ்ணு பிரியா பெமினேனி, தெலுங்கு நடிகை. தெலுங்குல ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்காக உள்ளே வந்தாங்க. ஸோ ஐட்டம் சாங்ஸ்க்கெல்லாம் இதுக்காக டெடிகேட்டட் ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் விஷ்ணு பிரியா பெமினேனி. இவங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரியான கவர்ச்சி. படுக்கறையிலலாம் பூந்து விளையாடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி. நான் இது வரைக்கும் 5 பேரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொன்ன ஒரு நடிகை. எல்லா நடிகைகளும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இவங்க அதெல்லாம் மறைக்கிறதே கிடையாது. என்னுடைய கவுண்ட் 5. 5ன்றது கம்மி தான், பட் ஆனால் அதையே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இவங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 4600 பேர்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இவங்க எடுத்திருக்கிறாங்க. ரூ. 390 பே பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 30லேருந்து 40 லட்ச ரூபா இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மாதத்துக்கு மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் திரைமறைவில் அந்த விவிஐபிஸ் பார்ட்டிஸ் மூலமாக சம்பாதிக்கிறது தனி காசு. ஸோ எப்படியும் வந்து நெட்டாக ஒரு 50 லட்சம் மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகையாக மாறி இருக்கிறாங்க விஷ்ணு பிரியா. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு கவர்ச்சியாக பிடிச்ச ஒரு நடிகை, சப்ஸ்கிரிப்ஷன்லேயே பிடிச்ச ஒரு நடிகை யார் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.